ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விழி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு வழியாக நம்ம அபி வந்து எக்ஸாமை காரணமாக காட்டி, அதாவது அவங்க படிப்பை காரணமாக காட்டி பரல் மூலமாக வெளியே வந்துட்டாங்க. சுடருக்கும் சண்முகத்துக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போது லாயருக்குமே நன்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சண்முகம் அபியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. ஏற்கனவே நம்ம சண்முகம் வந்து நம்ம சரளா கிட்ட சொல்லி வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக அபியை நாங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம் சரளா. நீ அபிக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு வை, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவள் வீட்டு சாப்பாடு சாப்பிட போகிறா அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. என்னதான் நம்ம சண்முகம் ஆசாசியாக சொன்னாலுமே சரளா வந்து ஒரு கோவதாபத்தோடு தான் சமைச்சு வச்சுருப்பாங்க. இப்போது அபியுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. என் அண்ணன் குழந்தைங்களெல்லாம் பார்க்கணுன்னு நான் எவ்வளோ டைம் ஆசைப்பட்டிருக்கேன், இன்றைக்கி தான் இவங்களை பார்க்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தியாவையும் தருணையும் கட்டி அணைச்சிக்கிறாங்க. இப்போ தருண் இருந்துட்டு, அத்தை உங்களை பற்றி சுடர் நிறைய சொல்லியிருக்கா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை, உங்களை என்னைக்கு நேரில் பார்ப்போணும்னு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தியா எதுவுமே பேசுறது இல்லை. இப்போது வீட்டுக்குள்ளேயுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்து பயங்கரமாக அழுகிறாங்க. உங்களோட சாவுக்கு நானே காரணமாக போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சண்முகம் இருந்துட்டு, சரளா போய் சாப்பாடெல்லாம் கொண்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர சொல்கிறாங்க. இப்போது நம்ம சண்முகத்துக்கு நம்ம அபி வந்து ஊட்டி விடுறாங்க. அபிக்கு சண்முகம் ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சுடர் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணில் தண்ணீர் வருது. அவ்வளோ ஒரு ஃபீலிங் பண்ணுறாங்க. இப்போது நம்ம சண்முகமெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே நம்ம அபி வந்து நம்ம சரளா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா என்னால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, என்னால் என் அப்பாவோட உயிர் கூட போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லவும், ஆமாம் இப்போ தான் உனக்கு தெரியுதாக்கும், உன்னால் நாங்கள் படாத அவஸ்தை இல்லை, இன்றைக்கி நடுத்தெருவில் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறாங்க. சுடருக்குமே ஒரு மாதிரி இருக்குது. சண்முகம் இருந்துட்டு, சரளா ஒரு நல்ல வார்த்தையாக பேசு, நடந்து முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, என் தங்கச்சியோட வாழ்க்கை இன்னைக்கு நெற்கதியாக நிற்குது, அவளுக்கு நம்ம எப்போவுமே ஆறுதலாக தான் இருக்கணும், எப்போவுமே நீ அபியையும் சுடரையும் ஒரு மாதிரி குத்தி காட்டுற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நான் எதுவும் குத்தி காட்டுற மாதிரி பேச மாட்டேன், நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் உங்கள் தங்கச்சியை பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வரத்தியாக கேட்குறவும், உடனே நம்ம அபி இருந்துட்டு, சொல்லுங்கள் அண்ணி, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீ கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போனதா எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது உண்மையா? அப்படி கொலை பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி தான் தைரியம் வந்துச்சு? அப்பா பாப்பாப்பா, ஒரு கொலைக்காரி நம்ம கூட இருக்க போகிறா அப்படின்னு நினச்சாவே எனக்கு கை கால்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம சண்முகம், சரளா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, என் தங்கச்சி கொலை பண்ண கிடையாது, என் தங்கச்சி ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டா. ஆமாம் ஆமாம், உங்கள் தங்கச்சி எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்கிறத நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேனே, அவளோட சுயநலத்துக்காக வீட்டில் ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை மீறி போயிட்டு எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இன்றைக்கி இந்த நிலமையில் நிற்கிறா, அதுக்கு அவள் தானே காரணம், அவளோட சுயநலம் தானே காரணம். இங்கே பாருங்கள், சும்மா உங்கள் தங்கச்சிக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே சமயம் இன்னொரு கேள்வியுமே சரளா வந்து நம்ம அபியை கேட்குறாங்க. ஆமாம், உன் புருஷன் எங்கே போயிட்டான், எங்கே ஊர் சுற்றினுங்கிறான் அவன், ஒரு குழந்தை இருக்குது, பொண்டாட்டி ஜெயிலில் இருக்கா, அவங்கள வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுக்க மாட்டானா? எல்லாத்துக்கும் என் புருஷனை உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கானா? என் புருஷன் இந்த குடும்பத்துக்கே உழைச்சி கட்டுறதுக்கு அவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு, இப்போது நீங்கள் 2 பேரும் வந்து சேர்ந்துட்டீங்க, உங்களுக்காக உழைச்சி கொட்டுறது கொட்டியே அவருக்கு சொட்டை விழுந்துரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரளா வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அபிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. கண் கலங்கிக்கிட்டே வெளியே போய் திண்ணையில் உட்காந்துக்கிறாங்க. நம்ம சண்முகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன் சரளா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அபியோட மனசு கஷ்டப்படும்னு தெரிஞ்சுமே நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, தேவையில்லாமல் என் தங்கச்சியை கஷ்டப்படுத்த வேலை வச்சுக்காத, அவளோட வாழ்க்கையை சரி செய்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருந்தனா அதுவே போதும். எங்க பாருங்கள், அதான் சுடர் தனியாக இருக்கான்னு சொல்லிட்டு தானே இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து இருக்க வச்சிங்க, இப்போது சுடருக்கு துணையாக உங்கள் தங்கச்சி தான் வந்துட்டா இல்லை, இனிமேல் சுடரும் உங்கள் தங்கச்சியும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவங்கள வேறு எங்கேயாவது போய் தங்கிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சரளா, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத, இந்த வீடே என் தங்கச்சியோடு தான். ஆமாம், ஆவுனா இதை
ஒன்று சொல்லி என் வாயை அடிச்சிருங்க. இங்கே பாருங்க, எத்தனை நாளைக்குனாலாம் எனக்கு தெரியாது. ரொம்ப நாளைக்கெல்லாம் இந்த 2 திங்களும் நான் வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு வடிச்சு குடிக்கிட்டு இருக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரளா வந்து உள்ளே போயிடுறாங்க. சண்முகம் இருந்துட்டு இவளை எப்படியாவது நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது அபிகிட்ட வந்து இங்கே பாரு அபி, உன் அண்ணி பேசுனது எதையும் நீ மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லவும், இல்லைண்ணே அதெல்லாம் நான் எதுவும் மனசில் வச்சுக்கல, அவங்க கேட்குறது எல்லாமே கரெக்டு தானே, என்னுடைய சுயநலத்துக்காக தானே நான் உங்கள் எல்லாரையுமே அவமானப்பட வச்சேன், அப்பாவோட உயிரவே எடுக்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி அழுகுறாங்க. இங்கே பாரு அபி, நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்கே பாரு, நீ நிரந்தரமாக ஜெயிலுக்கு போகாமல் இப்போது சுடர் கூடவே இருக்கணும். அதுக்கான வழி என்னமோ பாரு. நீ கொலை பண்ணல அப்படின்றதுக்கான ஆதாரத்தை எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாண்ணே, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். நான் பார்வதி அக்காவோட தங்கச்சியை பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு நிறைய ஆதாரம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற டைமில் தான் நம்ம அபிக்கு ஒரு யோசனை வருது. அதாவது ஜெயிலுக்கு வந்து இந்த மாணிக்கம் அபிக்கிட்ட பேசிட்டு போயிருப்பாங்க. எதுக்காக இந்த மாணிக்கம் கருணாவை தேடிக்கிட்டு இருக்கிறோம், கருணா அதாவது பார்வதியை கொலை பண்ணாங்க இல்லையா, அதுக்கான ஆதாரம் ஏதோ மாணிக்கத்துக்கிட்டே இருக்குது. கருணாவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவர்கிட்ட பார்த்து பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கருணாவை நிரந்தரமாக ஜெயிலுக்கு அனுப்பலாம். பார்வதி அக்கா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அவங்களோட உயிரவே எடுத்துட்டான், அதுக்கான தண்டனையை இந்த கருணா அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி வந்து சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ராதிகா வந்து கால் பண்ணுறாங்க. ராதிகா மேடம், இப்போது சொல்லுங்கள் ராதிகா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி வந்து கால் அட்டன் பண்ணி பேசவும், நல்லா இருக்கியாம்மா, எப்படியோ பரல் மூலமாக நீ வெளியே போனதா நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது, சுடரை ரொம்ப நல்லா பார்த்துக்கோ, அவளோட படிப்புக்கு நீ தான் அதாவது உறுதுணையாக இருக்கணும், அவள் நல்லபடியாக படித்து பெரிய ஆளாகணும், அது மட்டும் இல்லாமல் நீ நிரந்தரமாக ஜெயிலுக்குள்ளே வராமல் வெளியவே இருக்கிறதுக்கான முயற்சி என்னமோ அதை பாரு, நீ கொலை பண்ணல அப்படின்றதுக்கான ஆதாரத்தை தேடி கண்டுபிடி அபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் மேடம், அதை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த மாணிக்கம் என்னை ஒரு டைம் வந்து பார்க்குறதுக்காக வந்திருந்தான். கருணாக்கும் மாணிக்கத்துக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கருணாவை இந்த மாணிக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்கிறதா எனக்கு ஒரு நியூஸ் வந்தது. கண்டிப்பாக பார்வதி அக்காவை கொலை பண்ணதுக்கான ஆதாரம் ஏதாவது மாணிக்கத்துக்கிட்ட இருக்குமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. மாணிக்கம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல, அவரோட அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி சொல்கிறாங்க. உடனே ராதிகாவுமே கண்டிப்பாக அவர் ஜெயிலுக்கு இப்போ யாரையாவது பார்க்க வந்திருந்தா அவரோட நேமு அவரோட அட்ரஸ்ன்னு எல்லாமே நம்ம லிஸ்ட்டில் எழுதி வச்சுருப்போம், நான் அதை பார்த்துட்டு அட்ரஸ் உனக்கு சென்ட் பண்ணி விடுறேன், அவரை பார்த்து என்ன எதுன்னு டீட்டெயில் பேசி அவரை ஒரு வழியாக ஏதாவது பேசி அந்த ஆதாரத்தை அவர்கிட்டருந்து வாங்கிறதுக்கு ஏதாவது பண்ணு அபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சண்முகம் இருந்துட்டு இங்கே பாரு அபி, நிரந்தரமாக நீ வெளியவே இருக்கணும், நீ கொலை பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அபி, எப்பாடு பட்டாவது நீ திரும்பவும் ஜெயிலுக்கு போகாத அளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்ணே, அது விஷயமா தான் நான் இப்போது இது மாணிக்கத்தை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சண்முகம் இருந்துட்டு அபி நானும் உன் கூட வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைண்ணே அதெல்லாம் வேண்டாம், நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்கள் எதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு, நீங்கள் போயிட்டு வேறு எதுவும் தான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி வந்து மாணிக்கத்தை தேடி போகிறதுக்காக போகிறாங்க. ஸோ நம்ம ராதிகாவுமே அந்த அட்ரஸ் அனுப்பி வச்சுருப்பாங்க போல், அது அந்த அட்ரஸை பார்த்துட்டு அங்கே போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம ஸ்வேதா அவங்க ஃப்ரெண்டோட அண்ணன் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அவங்கள வீட்டுக்கே கூட்டிகிட்டு வராங்க. இங்கே கருணா பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இவ ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தா இப்போது வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரா, அதுவும் இவ்வளோ க்ளோஸாக நடந்துக்கிட்டு வராங்க, பேசி பேசி எப்போ பாரு சிரிச்சுக்கிட்டே இருக்காளே, காண்டாகுதே இந்த ஸ்வேதா, எப்பவுமே என் மனசில் உள்ளதை புரிஞ்சிக்கவே மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போது ஸ்வேதா வந்ததுமே, மாமா இவர் தான் மாமா என் ஃப்ரெண்டோட அண்ணன், இவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார்ல பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருணாக்கும் அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. உடனே இங்கே நம்ம இது ஸ்வேதா இருந்துட்டு நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட அண்ணாவை உட்கார சொல்லிவிட்டு கருணா கூட பேசிக்கிட்டு இருக்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம
ஸ்வேதா வந்து என்னெல்லாம் டிஷ் சமைச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. சமைக்க சொல்லிட்டு போயிருப்பாங்க போல் அவங்க ஃப்ரெண்டோட அண்ணாவுக்காக. அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க. இப்போது கருணா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் ஏன் பொண்டாட்டியோட தங்கச்சிக்கிட்ட நீங்கள் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. ஏன்னா என் பொண்டாட்டி இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் என் பையனுக்கு அம்மாவா என் பொண்டாட்டியோட தங்கச்சியவே நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லவும், இதை கேட்ட அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்வேதாவும் அவங்க ஃப்ரெண்டோட அண்ணாவும் லவ் பண்ணுறாங்க போல இருக்கு. அதனால தான் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க, நானும் ஸ்வேதாவும் லவ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஸ்கூல் போகிற அளவுக்கு ஒரு பையன் இருக்குது அப்படின்னா அவங்க எப்படிங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உங்களுக்கு வேற முடியெல்லாம் நரசி போயிருக்கு. நீங்கள் என்ன வயசானவங்க மாதிரி இருக்கீங்க, உங்களை போய் அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? என்னங்க பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கருணாவை பயங்கரமாக இன்சல்ட் பண்ணுறாங்க. இப்படி பேசிக்கிட்டுக்கே டைமில் இங்கே நம்ம ஸ்வேதா வந்து நிற்கிறாங்க. உடனே ஸ்வேதாவோட அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து, என்ன ஸ்வேதா, இவர் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு, வயசான காலத்தில் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், அப்படியெல்லாம் பேசாதீங்க, கண்டிப்பாக என் மாமா அப்படியெல்லாம் நினைக்க மாட்டார். ஏங்க இப்போதாங்க அவங்க வாயாலே சொன்னாங்க, என் பிள்ளைக்கு அம்மாவா நான் ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், தேவையில்லாமல் என் பொண்டாட்டியோட தங்கச்சிக்கிட்ட எதுவும் பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்கன்னு என்கிட்ட சொல்கிறாங்க ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஸ்வேதா பயங்கரமாக அதாவது பொங்கி எழுதுறாங்க. என்ன இது, என்ன மாமா நீங்கள் இப்படி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஐயோ அப்படியே போட்டு கொடுத்துட்டானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா நீங்கள் அதை அழிச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இவரை தான் நான் லவ் பண்ணுறேன், இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், கண்டிப்பாக உங்களை நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், என் அக்கா இருந்த இடத்துல நான் எப்படி இருக்க முடியும், இல்லை இல்லை மகேஷ்க்கு ஒரு நல்ல அம்மாவா நல்ல ஒரு சித்தியாக நான் இருப்பேன், ஆனால் அதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுமா, அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வேதா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. உங்கள் மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நான் இப்படி க்ளோஸாகவே பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். நீங்கள் அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, என் பார்வதி எக்கார்ந்து கூட என்னால் மறக்கவே முடியாது, என் பார்வதி தான், என் பார்வதி நினைப்போடவே நான் வாழ்ந்துருவேன்னு சொல்லிட்டு சும்மா ரீல் விட்டுக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வார்த்தைக்கு வார்த்தை இங்கே கருணாவை போட்டு வெளுத்து வாங்குறாங்க. ஐயோ ஸ்வேதா, நான் அப்படி சொல்ல வரல, என் மகேஷுக்கு அம்மாவா ஸ்வேதா தான் இருக்கா அப்படின்னு தான் சொல்ல வந்தானே தவிர மற்றபடி வேறு எதுவும் சொல்ல வரல ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. இப்போது அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. சரி நீ சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு அவங்களுக்கு பரிமாறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றத்தா பார்த்து பார்த்து எடுத்து வைக்கவும், இன்னும் சாப்பிடு இன்னும் சாப்பிடுன்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிச்சுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே கருணாக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. இன்னொரு சைடு நம்ம அபி மாணிக்கத்தை பார்த்துடுறாங்க. மாணிக்கத்துக்கிட்ட, அண்ணே உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படி வெளியே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேண்ணே, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கருணாவை பற்றி தான், கருணா தான் பார்வதி அக்காவை கொலை பண்ணது அப்படின்ற விஷயம் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன், அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கருணாவை ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறதா நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபி வந்து இங்கே மாணிக்கத்துக்கிட்ட கேட்குறாங்க. மாணிக்கமுமே ஆமாம், பார்வதி அக்காவை கொலை பண்ணது அந்த கருணா தான், அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது, அதை வச்சு தான் நான் அவங்ககிட்ட பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அந்த ஆதாரம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க, தயவு செஞ்சு அந்த ஆதாரத்தை கொடுங்கண்ணே, அதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வச்சு நான் அந்த கருணாவை உள்ளே தள்ளிடுவேன், அதுக்கப்புறம் நான் என் பொண்ணு கூட சந்தோஷமாக நான் இருக்கணும், என் பொண்ணை நல்லா படித்து பெரிய ஆளாக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு நான் அவள் கூட இருக்கணும், தயவு செஞ்சு அந்த ஆதாரத்தை என்கிட்ட கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி வந்து கெஞ்சுறாங்க. நீங்கள் என்ன தான் கெஞ்சினாலும் கண்டிப்பாக என்கிட்ட இல்லை அபி, அது ஒரு டைம் அவனை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக போயிட்டு பணத்தை கொண்டு வர சொன்னேன், அவனும் பணத்தை கொண்டு வந்தான், அதுக்கப்புறம் உன் புருஷன் வெற்றி தான் ஆள் வச்சு என்னை துரத்த பார்த்தா, நானும் பயத்தில் ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல் நேம் கூட அப்படின்னு சொல்லிட்டு சுடரு ஸ்கூல் படிக்கிறாங்க இல்லையா, அந்த பேர் சொல்கிறாங்க. அந்த ஸ்கூலில் பேக்கெல்லாம் நிறைய இருந்தது, அந்த பேக்கில் அதுவும் பிங்க் கலர் பேக் தான் நினைக்கிறேன், அந்த பேக்கில் அந்த லெட்டரை போட்டுட்டு நான் போயிட்டேன். அந்த லெட்டரில் பார்வதி அக்கா கைப்பட எழுதின லெட்டர் இருக்குது, அதை மட்டும் நம்ம காட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கருணாவை உள்ளே தள்ளிடலாம், ஆனால் அந்த இப்போ லெட்டர் எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, ஸ்கூல் பசங்க பேக்கில் தான் வச்சேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணிக்கம் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு அபி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்களே, உங்களை நம்பி தான் நான் வந்தேன். எப்படியாவது நான் நிரந்தரமாக ஜெயிலை விட்டு வெளியவே என் பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். எப்படியாவது அதுக்கான ஆதாரத்தை ரெடி பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஆகிப்போச்சு என்ன, நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. சண்முகம் இருந்துட்டு, அபி போன காரியம் என்னாச்சு, உனக்கு ஏதாவது ஆதாரம் கிடைச்சிச்சாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணா இல்லைண்ணே, அது நம்ம தியா தருணெல்லாம் படிக்கிறாங்களே அந்த ஸ்கூலில் தான் ஏதோ பிரச்சனை வந்தப்போ அந்த லெட்டரை பிங்க் கலர் பேக்கில் போட்டதா அந்த மாணிக்கம் சொல்கிறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சண்முகம் இருந்துட்டு, அபி அந்த பிங்க் கலர் பேகு நம்ம சுடரோடதா இருந்தால் என்ன, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம் அபி, அந்த பேக் சுடரோட பேக் வந்து பிங்க் கலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே அந்த லெட்டர் மட்டும் நம்ம சுடரோட பேக்கில் இருந்தது அப்படின்னா நான் நிரந்தரமாக ஜெயிலுக்கு போகவே வேண்டாம், இங்கே வெளியவே இருந்துடலாம் அண்ணே. இருக்கணுண்ணே, நான் பேக்கில் இருக்கணும், அவள் இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே வந்து இங்கே அந்த பேக்கை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த லெட்டர் வந்து நம்ம சுடரோட பேக்கில் தான் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி படித்து பார்க்குறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. லெட்டரை பிரித்து நம்ம அபி வந்து படித்து பார்க்குறாங்க. அதில் அவங்க கைப்படவே எழுதியிருக்கு, இந்த கருணா தான் என் தங்கச்சி மேலேயும் என்னுடைய நகை பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு தான் என்னை கொலை பண்ணான். முக்கியமாக என் தங்கச்சி மேலே அந்த கருணா பைத்தியமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு. அதை படித்து பார்த்துட்டு நம்ம அபி ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, இந்த கருணா பணத்துக்காகவும் நகைக்காகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்வேதாவோட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஆசைக்காகவும் பார்வதி அக்காவை அநியாயமாக கொன்று போட்டுட்டானே, பாவி படுபாவி, அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு, கண்டிப்பாக அவனை ஜெயிலில் தள்ளணும், ஒவ்வொரு நிமிஷமும் அவன் நரக வேதனை அனுபவிக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. அபி, இனிமே நீ ஜெயிலுக்கு போக மாட்டேல்ல? ஆனால் நான் எதுக்காக நான் போகணும், நான் தான் தப்பே பண்ணலையேண்ணே, தப்பு பண்ணாமையே தண்டனையை இத்தனை வருஷமாக அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன், எதுவுமே ஆதாரம் எனக்கு சிக்கலைண்ணே, இப்போ தான் அதுக்கான ஆதாரம் கிடச்சிருச்சுல்ல, இனிமேல் நான் எதுக்காக நான் ஜெயிலுக்கு போகணும், இனிமேல் ஜெயிலில் இருக்க வேண்டியது அந்த கருணா தான், கருணா பண்ணதுக்கான தப்புக்கான தண்டனை வந்து அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. ஆனால் இப்போவே நான் ஸ்வேதாவை பார்த்து பேசியே ஆகணும், பார்வதி அக்காவோட தங்கச்சியை பார்த்து பேசினேன் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரும்னே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இது அபி வந்து இங்கே ஸ்வேதாவை பார்க்குறதுக்காக பார்வதியோட வீட்டுக்கு தான் போகிறாங்க, அதாவது கருணாவோட வீட்டுக்கு. இங்கே அபி போகிற நேரம் இங்கே கருணாவும் வெற்றியும் ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க போல். வீட்டில் நம்ம மகேஷோட பாட்டி ஸ்வேதா இவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இங்கே அபி அதாவது உள்ளே வந்து நிற்கிறாங்க. அபியை பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க இங்கே ஸ்வேதா. ஏய், நீ எப்படி இங்கே வந்த, உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், உன்னை மாதிரி ஒரு கொலைகாரியை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, நீ ஒரு பொண்ணு தானே, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் என் அக்காவை அநியாயமாக கொண்டுட்டியடி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா, உன்னை இங்கே கொண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்வேதா பயங்கர கோவமா நம்ம அபியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க பார்க்குறாங்க. உடனே இங்கே நம்ம அபி இருந்துட்டு, ஐயோ மேடம், தயவு செஞ்சு ஒரே நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க, நான் பார்வதி அக்காவை கொலை பண்ணவே இல்லை, பார்வதி அக்காவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பார்வதி அக்கா சாவுக்கு யார் காரணம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயங்கரமாக ஷாக் ஆவீங்க, கண்டிப்பாக உங்கள் கையாலேயே நீங்கள் கொண்டு போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம ஸ்வேதா இருந்துட்டு, என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மேடம், பார்வதி அக்கா கொலைக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே இங்கே வரிசையாக சொல்கிறாங்க. கருணா தான் இந்த பார்வதி அக்காவை கொலை பண்ணது, சரியான காட்டு மிராண்டித்தனமாக கொலை பண்ணி வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் பார்வதி அக்காவும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு வேறு மாதிரி, நான் அவங்கள என் கூட பிறந்த அக்காவை தான் நினச்சேன், அவங்களுமே என்னை கூட பிறந்த தங்கச்சியாக தான் நினச்சாங்க, அவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா, அவங்க மேலே எனக்கு எந்த கோபதாவும் இல்லை, ஏன் ஒரு எறும்புக்கு கூட நான் ஒரு துரோகம் நினைக்க மாட்டேன், அப்படி இருக்கிறப்போ கொலை பண்ணுறதுக்கு எனக்கு எப்படி மனசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி வந்து சொல்கிறாங்க. உடனே ஸ்வேதா இருந்துட்டு, நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்கிறத நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ஆதாரத்தை காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே இங்கே நம்ம ஸ்வேதா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போது நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதை படித்து பார்த்துட்டு, என்ன இது, என்னால் நம்பவே முடியலையே, அப்போது
இந்த கர்ணா இவ்வளோ நாளாக எங்ககிட்ட வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தானா? எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனாவோ, இல்லை கோவிலுக்கு போனாவோ, எங்கே போனாலும் பார்வதி ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லி சொல்லியே எங்களை நம்ப வச்சுட்டானே படுபாவி. அவன்லாம் நல்லா இருக்குவானா? நாசமாக போக. பணத்துக்காகவும் நகைக்காகவும் ஆசைப்பட்டு இப்படி பொம்பளை பொறுக்கித்தனமாக இருந்துக்கிட்டு என் அக்காவை வாழ வேண்டிய வயசில் கொன்று போட்டுட்டானே. பச்சை குழந்தை மகேஷ். அப்போது குழந்தைய பார்த்து கூட அவனுக்கு மனசு இறங்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஸ்வேதா பயங்கரமாக கோவப்படுறாங்க கருணா மேலே. இங்கே பாருங்கள் மேடம், அந்த கருணாவை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. உங்கள் மேலே இருக்கிற தப்பான எண்ணத்தினால, தப்பான ஆசையினால தான் பார்வதி அக்காவோட உயிரவே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்போது நம்ம ஸ்வேதாவுமே நம்பிடுறாங்க இந்த கருணா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம ஸ்வேதாவோட அம்மாவுமே பயங்கரமாக அழுகுறாங்க. ஐயோ, என் பொண்ணு வாழ வேண்டிய வயசில் இப்படி அநியாயமாக போய் சேர்ந்துட்டாலே, போய் அனுப்பிட்டானே அந்த படுபாவி. அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கவே கூடாது. இருக்கிற ஒட்டுமொத்த சொத்துக்கும் ஆசைப்பட்டு என் பொண்ணை ஒரே அடியாக மேலுக்கு அனுப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஸ்வேதாவுமே ரொம்பவே கண் கலங்கி பயங்கரமாக அழுகவும் செய்கிறாங்க. இப்போது கரெக்டாக இப்படி பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே இங்கே வெற்றியும் கர்ணாவும் வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்து யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் பார்க்கவும் நம்ம அபியை பார்த்ததுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த கர்ணா. இவ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்வேதா கிட்ட கேட்குறாங்க. ஸ்வேதா முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வெற்றிக்கு பயங்கரமாக கோவம் வருது அபியை பார்த்ததுமே. ஏய், நீ எங்கடி இங்கே வந்த? பார்வதி அக்காவை அநியாயமாக கொன்று போட்டுட்டு உன்னுடைய சுயநலத்துக்காகவும் உன்னுடைய பண ஆசை பேராசையால் அக்காவை அநியாயமாக கொன்று போட்டுட்டியடி. நீ இங்கே இருக்கவே கூடாது. நீ எப்படி ஜெயிலிருந்து வந்த? உன்னை எப்படி ஜெயிலிருந்து வெளியே அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் அபி இருந்துட்டு, இங்கே பாரு, யாரை வேணாலும் நான் மன்னிப்பேன், ஆனால் உன்னை மட்டும் மன்னிக்க மாட்டேன்டா. உன்னை நம்பி நான் வந்ததுக்கு நீ எனக்கு பெரிய நல்லது செஞ்சுட்ட. இங்கே பாரு, உன்கிட்ட எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது, உன்கிட்ட நான் பேச வரவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கருணா இருந்துட்டு, ஏய் என்னடி திமிரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டியை கொன்று போட்டுட்டு உனக்கு எந்த அளவுக்கு பேச்சியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அபி இருந்துட்டு, இங்கே பார், யார் கொலை பண்ணது அப்படின்ற விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கருணாக்கும் அப்படி கதி கலங்குது. என்ன சொல்கிற நீ? என்ன என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீ தானே பார்வதி அக்காவை கொலை பண்ண. ஐயோ, என்ன ஏன் மேலே பழி போடுற? நான் கொலை பண்ணனா? என் பொண்டாட்டியை நான் எப்படி கொலை பண்ணுவேன்? இங்கே பாரு, சும்மா ஏன் மேலே பழியை திருப்பி விடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருணா நடிக்கவும் நம்ம அபி இருந்துட்டு, நீ என்னதான் நாடகம் போட்டாலும் உன்னுடைய நாடகமெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஏன்னா நீ தான் கொலை பண்ண அப்படின்றதுக்கான ஆதாரத்தை நான் ஸ்வேதா மேடத்துக்கிட்ட காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கர்ணாவோட நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்கு. என்ன, நான் கொலை பண்ணா? ஸ்வேதா, இவ சொல்கிறதெல்லாம் எதுவும் நம்பவே நம்பாத. சத்தியமாக நான் கொலை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. போதும் நிறுத்துட்டா துரோகி. சி, நீ இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட மனசு வர எப்படி தான் மனசு வந்தது? என் அக்கா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. யாருக்குமே ஒரு சின்ன ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க. அவங்களுக்கு போயிட்டு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேடா. அது மட்டும் இல்லாமல் என் மேலே இருக்கிற அல்ப ஆசையினால் என் அக்காவை கொன்று போட்டுட்டியே. நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமாக போயிடுவேன். டேய், உன்னை விட்டு வச்சா தானே, உன்னை நான் இப்போ கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஸ்வேதா கோவப்படுறாங்க. அபி இருந்துட்டு நம்ம ஸ்வேதா கிட்ட சொல்கிறாங்க. ஆமாங்க மேடம், இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இவனால் பல பேருக்கு கஷ்டம் மட்டும்தான். இவனால் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. அதில் நானும் ஒருத்தி. தப்பே பண்ணாமல் 10 வருஷமாக நான் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான். இவனை விட்டு வைக்கவே கூடாது. பார்வதி அக்கா செத்து போனதுக்கான தண்டனையை இவன் அனுபவிக்கணும். அக்கா வாழ வேண்டிய வயசில் அநியாயமாக போய் சேர்ந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே. நமக்கு பச்சை குழந்தை இருக்கே, அந்த குழந்தைக்கு அம்மா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருந்தா இவன் இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம ஸ்வேதா அவங்க அம்மா எங்கள் கர்ணாவோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு, உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? நாங்கள் தவங்கடந்து பெத்த பிள்ளையேடா அவளை. நான் எப்படியெல்லாம் பாராட்டி சீராட்டி வளர்த்துருப்பேன். அப்படி வளர்த்த பிள்ளையே இப்படி அநியாயமாக கொன்று போட்டுட்டியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியடா, நாசமாக போக அப்படின்னு சொல்லிட்டு தொடப்ப கட்டி எடுத்துகிட்டு வந்து நல்லா பயங்கரமாக அடிக்கிறாங்க. அம்மா குடுமா, நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்வேதா அடிக்கவும் நம்ம ஸ்வேதாவோட அம்மா வெளியே போயிட்டு சாணியை கரைச்சி கொண்டு வந்து இங்கே
கருணா தலையிலேயே ஊத்துறாங்க. ஐயையோ! என்ன இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் தப்பே பண்ணல. ஏன் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க வெற்றி இருந்துட்டு, எதுக்காக கருணாவை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறீங்க? கருணா எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கிட்ட சொல்லவும், இப்போ அதுக்கான ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு. அடிக்கடிக்கு உங்கள நான் ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன். உன் பொண்டாட்டி தான் என் அக்காவ கொன்னு போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள நான் வெறுப்ப கூட உங்ககிட்ட நெறைய காட்டியிருக்கேன். ஆனா அத எதையுமே நீங்க மனசுல வச்சுக்கல. அது மட்டும் இல்லாம இந்த கருணா தான் கொலை பண்ணது அப்படின்றதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு. அபி தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம ஸ்வேதா வந்து வெற்றிக்கிட்ட எல்லாத்தையுமே காட்டவும், வெற்றிக்குமே இப்போ தான் புரிய வருது. பார்வதி கொலைக்கு காரணம் இந்த கருணா தான் அப்படின்ற விஷயம். இப்போ இங்க நம்ம வெற்றி அபிகிட்ட போயிட்டு, "அபி அப்போ நீ கொலை பண்ணலையா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாருங்க, தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. கொலை பண்ணல நீங்கள் வந்து என்கிட்ட பேசவே கூடாது. எக்காரணத்து கொண்டும் உங்கள் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாரையுமே எதிர்த்துட்டு என் அப்பாவோட உயிருக்கு ஆபத்து. நான் அவங்க பண்ண கல்யாணத்தை தவிர்த்துட்டு நான் அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாருங்க. அதனால என் குடும்பம் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே. உங்கள் மேலே இருக்கிற பாசத்தினாலையும் லவ்வாலையும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் என்னை நடுத்தெருவில் விட்டுட்டீங்களே. இதுக்கப்புறம் உங்களை நான் எப்போவுமே ஏற்றுக்கவே மாட்டேன். நான் 10 வருஷம் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். அது ஒவ்வொரு நிமிஷமும் நான் எவ்வளோ நரக வேதனை அனுபவிச்சிருப்பேன் தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. இனிமேல் நீ என் முகத்திலேயே முழிக்கக்கூடாது. உன்னை நான் எக்காரணத்தை கொண்டும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதே சமயம் அந்த ஆதாரமும் இருக்குது. ஒரு வழியாக கண்டிப்பாக நம்ம அபி வந்து இந்த கருணாவை ஜெயிலுக்குள்ளே நிரந்தரமாக அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நம்புவோம். கண்டிப்பாக அப்படி நடந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ